லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய், எங்கடா அந்த கதிரு? டேய் கதிரு, மறுபடியும் அந்த அம்மா வந்திருக்குடா. இதோ வரேன் மேடம். வரேன் மேடம். அடச்சி, ஒரு பொம்பளை கையால அடி வாங்கிட்டு வந்துட்டு வெக்கமே இல்லாம இப்படி கட்டு போட்டுக்கிட்டு படுத்து கிடக்குறீங்க. டேய், நீங்களாம் ரவுடிங்களாடா? என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம வார்த்தையை விடாதீங்க மேடம். எங்களை அடிச்சது அந்த பொண்ணு இல்ல, ஒரு பையன். பையனா? ஆமா மேடம். அவன் 6 அடி ஒசரத்துல நல்லா வெள்ளையா ஜெஜாண்டிக்கா இருந்தான். 6 அடி ஒசரம் வெள்ளையானா? ஒருவேளை அந்த டிரைவர் பயலா இருப்பானோ? உங்களை அடிச்சது இவனா பாருங்க. இவனேதான் மேடம். அவ அடிச்ச அடியில தப்பிச்சா போதுன்னு கார்ல ஏறி எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் மேடம். இல்லனா எங்களை அந்த இடத்துலயே அடிச்சு காலி பண்ணிருப்பான். ஆமா, அவன் யாரு? அந்த பொடியனோட அப்பன் தானே? அப்பனா? டேய், அந்த பையலே அப்பன் பேர் தெரியாத அனாதை பையன். இல்ல மேடம், அந்த ஆளை அடிச்சடியா பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த பையனுக்கும் அவனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. என்ன வளர்றீங்க? எங்க வீட்ல இருந்தவனே எனக்கு தெரியாதா? உங்களை அடிச்சவன் 1 மாசமா எங்க வீட்ல தான் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தான். டிரைவர் வேலையா? காமெடி பண்ணாதீங்க மேடம். அவனை பார்த்தா டிரைவர் மாதிரியா தெரியுது? அவன் ஆளையும் அவன் வந்த தோரணையும் பார்த்தா ஏதோ பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கான். இருக்கும் இருக்கும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த காருக்கு அவன் ஓனர் இல்ல, டிரைவர். ஏன் மேடம், ஒரு டிரைவருக்கும் ஒரு ஓனருக்கும் வித்தியாசம் தெரியாது எங்களுக்கு? அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸையும் கார்ல வந்து இறங்கினத பார்த்தா அவன்லாம் பெரிய இடத்து பையன் மாதிரி தான் தெரியறான். அது மட்டும் இல்ல, அவன் வந்தது ஏதோ யதார்த்தமாலாம் வரல. நாம அந்த பையனை கடத்த போறன்றத தெரிஞ்சுதான் வந்திருக்கான். எனக்கு என்னமோ அந்த பையனுக்கும் அந்த ஆளுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு மேடம். நீங்க முதல்ல கனெக்ஷன் என்னன்னு கண்டுபிடிங்க. அவன் இருக்கிற வரைக்கும் அந்த பொடியை நம்மளால தொடவே முடியாது. யாரு வந்தாலும் கொன்னு போட்டுருன்ற வெறியில இருக்கான். இவனுங்க இவ்ளோ உறுதியா சொல்றத பார்த்தா ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு தான் தோணுது. எனக்கு கூட அந்த சந்தேகம் கொஞ்ச நாளாவே இருந்தது. அந்த மித்ரா, விக்ரம், அந்த டிரைவரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தை பொழியறத பார்த்தா அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தான் தோணுது. அது என்னன்னு கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன். சூப்பர்மேன், எங்க பார்த்தாலும் உங்களை பாக்குற மாதிரியே இருக்கு. எப்படி இருக்கு தேன்? சூப்பர்மேன், நீங்க உண்மையாவே வந்துட்டீங்களா? ஆமா தேன்.
செம்ம சூப்பர். இனிமே இங்கதான் இருக்க போறீங்களா? ஆமா. எஸ். வணக்கம்மா. வினய், எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? சார் எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா. என்னம்மா பசங்களை காணோம்? விக்ரம், தானியா, விக்ரம். மம்மி, வினய் அங்கிள் வாய்ஸ் கேக்குது மம்மி. விக்ரம். ஐ விக்ரம். விக்ரம். வினய் அங்கிள், வினய் அங்கிள். ஐயோ விக்ரம், பாத்து மெதுவா வா. விக்ரம், ஓடாதடா, நில்லுடா. பார்த்து பொறுமையா போ. விக்ரம் ஸ்டாப். விக்ரம். விக்ரம், உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, பொறுமையா வா. அங்கிள் எங்கேயும் போக மாட்டேன். வா. வாங்க வாங்க. வினய் அங்கிள். விக்ரம், உனக்கு இப்போ உடம்பு ஓகேவா? இப்போ ஓகே அங்கிள். நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நீங்க தான் என்னை விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. அச்சோ. சரி விக்ரம், இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், சரியா? இவனா? இவன் எதுக்கு இங்க திரும்ப வந்தான்? சார், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க வினய், இப்ப எதுக்காக வந்தீங்க? கேளுங்க மாப்ள, இவனாலதான் இவ்ளோ பிரச்சனையே. திரும்பவும் இவன் எதுக்காக இங்க வந்திருக்கானா? அத்தை, நான் பேசிக்கிறேன். இல்லை சார், பிஸ்னஸ் பெருசாக செட் ஆகலை, அதான் திரும்பவும் இங்கேயே வேலைக்கு ஜாயின் பண்ணிடலான்னு யூனிஃபார்ம்லேயே வந்துட்டேன். இல்ல வினய், நீங்க கொஞ்சம் பெரிய வெயிட் ஆள் மாதிரி தெரியுது. இந்த வேலைக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க செட் ஆக மாட்டீங்க. எதுக்கு 2 பேருக்கு சிரமம்? விட்டுருங்க. நாளைக்கே வேற சாதாரண ஆளை பார்த்து நான் வேலைக்கு வச்சுக்கிறேன். நீங்க வெளியே வேற வேலை பார்த்துக்குங்க. இல்லை சார், அது எல்லாரையும் எங்கே நின்றுட்டு இருக்கீங்க? வேற வேலை இல்ல, உள்ள போங்க. ஆமா, கிளம்பு கிளம்பு. மாமா. என்ன? இல்ல மாமா, வினய் ஏற்கனவே நம்ம வீட்ல வேலை பார்த்தவரு. நம்ம வீட்டுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும்ல. அதுவும் இல்லாம நம்ம வீட்டை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டவரும் கூட. அவரை திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கலாமே மாமா. ஆமா கார்த்திக், தேன்னு சொல்றதும் கரெக்டா தான் இருக்குப்பா. புதுசா ஒருத்தரை வேலைக்கு சேர்த்து அவர் நம்ம வீட்டுக்கு செட் ஆவாரா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அதுக்கு இவரு நம்ம வீட்டுல முன்னாடியே வேலை செஞ்சவர், இவரையே நம்ம சேர்த்துக்கலாமே. அதுதான்ப்பா நமக்கும் நல்லா இருக்கும். அம்மா போதும்மா, நம்ம வீட்டுக்கு எது நல்லது எது நல்லது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அதை பாத்துக்கிறேன். நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க, விடுங்க. வினய் இந்த வீட்டுல திரும்ப வேலை செய்ய போறது இல்ல. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், புரியுதா? கார்த்திக் சார், நான் குறுக்க வந்து பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ரீசெண்டா நம்ம வீட்ல நாளுக்கு நாள் புது புது பிரச்சனையா வருது சார். இந்த நேரத்துல புதுசா ஒரு ஆளை நம்பி வேலைக்கு வைக்கிறது அவ்வளோ நல்லதா எனக்கு படல சார். அதுக்கு ஏற்கனவே வேலையில இருந்த வினயே வேலை பார்க்கட்டுமே. இன்னும் சொல்ல போனா வினயும் நம்ம வீட்டுக்கு ரொம்ப நம்பகமான ஆளாதானே இருக்காரு. என்ன மித்ரா, அப்போ என் மாப்பிள்ளை எடுத்த முடிவு தப்புங்கறியா? ஐயோ, நான் எப்போ அப்படி சொன்னேன்? பின்ன நேத்து வந்து இந்த டிரைவருக்காக என் மாப்பிள்ளைய எதிர்த்து பேசுற? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கும் உன் பையனுக்கும் அப்படி என்ன இந்த டிரைவர் மேல அவ்வளவு ஒரு அக்கறை? பா, எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. சார்,
சொல்லுடா விக்ரம், என்ன விஷயம்? இல்ல சார், நான் ஒன்று சொன்னா நீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா? என்ன விஷயம் சொல்லு. வினய் அங்கிள் இங்கே இருக்கட்டுமே, எனக்காக சார், ப்ளீஸ். விக்ரம், உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல்ல? மித்ரா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு பாருங்க. விக்ரமையும் தானியாவையும் கூட்டிட்டு போங்க. விக்ரம், இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போங்க. நம்ம எதுவா இருந்தாலும் சாயங்காலம் பேசிக்கலாம், சரியா? சரிங்க சார். வா விக்ரம் போலாம். வினய் அங்கிள் நீங்க போயிடாதீங்க, சரியா? நான் உங்களை ஈவினிங் வந்து பார்ப்பேன். நீங்க எங்கே தான் இருக்கணும். சரிங்களா அங்கிள்? பாய். ஏய் Bye. ஸ்கூலுக்கு போடா. பாய், எல்லாம் அப்புறமா சொல்லிக்கலாம். போ. வா தானியா. வாங்க. வா விக்ரம். பாய். அங்கிள் நீங்க இங்கே இருங்க, நான் ஈவினிங் வந்துருவேன். நீங்க இங்கே இருங்க அங்கிள், நான் போயிட்டு வரேன் அங்கிள். பாய். பாய். சார் அது இல்ல வினய், நான் நல்லாவே யோசிச்சுட்டேன். நீங்க வேற இடம் பார்த்து வேலைக்கு போயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க, போங்க. ம். ஏன் தான் மாமா இப்படி இருக்காரோ? வர வர மிச்சர் மாமா ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டா மாப்ள. ஏன் மாப்ள அந்த அப்படியே சொன்னான்? அட ஆமா வம்ச, எனக்கு சப்போர்ட் பண்ண போய் பாவம் மித்ராவை வேற அந்த நாகு ஒரு மாதிரி பேசிடுச்சியா. அந்த புண்ணாக்கு மூட்டைக்கு வர 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 வேலையே எல்லாம் போச்சு. எப்ப பார்த்தாலும் உங்க விஷயத்திலேயே முக்கம் நுழைக்குது. மாப்பிள்ள ஒன்று பண்ணலாமா? பேசாம துபாயில் இருக்கிற கேக்ரான் மேக்ரான் கம்பெனியில் அந்த புண்ணாக்கு மூட்டைக்கு வேலை வாங்கி கொடுத்து துபாய்க்கு பேக் பண்ணிடலாமா? ஆமா, எதுக்கு அந்த புண்ணாக்கு மூட்டைக்கு உங்க மேலையில அவ்வளோ கோவம்? இல்ல புரியல. உங்க மேலலானா அப்போ சார் யாராம்? உங்க மேலன்னா உங்களுக்குள் இருக்கும் உங்கள் அருண் நான் தான். எதுக்கு மாப்பிள்ள அந்த புண்ணாக்கு மூட்டைக்கு நம்ம மேல அவ்வளோ கோவம்? அதான் மாம்சம் எனக்கும் தெரியல. ஆனா உண்மையா நம்மளை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ண முடியுமோ அதெல்லாம் தெளிவா தான் ஏன் பண்ணிட்டு இருக்க அந்த புண்ணாக்கு. நமக்கு கூட பரவாயில்ல, எனக்கு விக்ரமுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுதான் எனக்கும் புரியல. மாப்பிள்ள உன் பொண்டாட்டி வரா பாரு. மித்ரா வா மித்ரா. சாரி வினய், என்னால தானே உங்களுக்கு இதெல்லாம். நான் வர சொல்லலைன்னா நீங்க வந்து இப்படி இன்சல்ட் ஆகியிருக்க மாட்டீங்கல்ல. அதெல்லாம் விடு மித்ரா, இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்ல. அப்புறம் மித்ரா, விக்ரமுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அவனுக்கு உடல் ரீதியாகவும் சரி, இந்த நாகு மாதிரி ஆட்களாலேயும் சரி, அவனுக்கு பக்கத்துல எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது. இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா நான் இப்போதைக்கு அவன் பக்கத்துல இருக்கணும். அதான் சரியும் கூட. மித்ரா, நான் உன்னை சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியேம்மா? சொல்லுங்க. என்னன்னா, இந்த வீட்டில் உனக்கும் சரி விக்ரமுக்கும் சரி ஏகப்பட்ட பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணுமா? பேசாம நம்ம வீட்டுக்கு போயிடலாமே. சும்மாரியா, நீ வேற ஏதாவது பேசிக்கிட்டு? இல்லை மாப்பிள்ள, நான் அவன் நல்லதுக்கு தானே சொன்னேன். ஐயோ ப்ளீஸ், என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. விக்ரம் என் வயித்துல இருக்கும்போது நான் அனுபவிச்ச வேதனை எல்லாம் உங்களால எப்பவுமே புரிஞ்சுக்க முடியாது. அவ்வளவு பெரிய காயத்தை என் மனசுல ஏற்படுத்தி இருக்கு.
அத அவ்வளவு சீக்கிரம் என்னால மறக்க முடியல. யாரையும் அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்கவும் முடியல. நான் இங்க இல்லனாலும் வேற எங்கேயாவது போய் பொழைச்சுப்பேன். ஆனா தப்பி தவறி கூட உங்க கூட அந்த வீட்டுக்கு திரும்பி வரமாட்டேன். அந்த எண்ணம் உங்க மனசுல கொஞ்சம் இருந்தா கூட அதை அழிச்சிருங்க. விக்ரம என் வயித்துல வச்சுக்கிட்டு இந்த ஊர்ல திக்கு தெரியாம திசை தெரியாம நின்னப்ப உதவுனவங்க தான் அந்த காந்திமதி அம்மா. வயிற்று புள்ளக்காரியா தனியா கஷ்டப்படும் போது என்ன பெத்த அம்மா மாதிரி பக்கத்திலேயே இருந்து எனக்கு என்ன வேணும் வேணான்னு பாத்துக்கிட்டு என் பிரசவத்துக்கும் உதவுனாங்க. இந்த நேரத்துல அவங்கள விட்டுட்டு வெளியில போறதுங்கிறது அவங்களுக்கு நான் பண்ற துரோகமா தான் பாக்குறேன். இனியும் இப்படிப்பட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசாதீங்க. மித்ரா ப்ளீஸ் ரிலாக்ஸ். யோ உனக்கு அறிவு இருக்காயா? லூசாயா நீ? என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? நல்லா பேச தெரியும் மாப்பிள்ள, சின்ன வயசுல இருந்து பேசிட்டு தான் இருக்கேன். யோ இதுக்கு மேல பேசினா வாயில குத்திடுவேன். இல்ல மாப்பிள்ள பேசிக்கிட்டியோ வாய முடியா? சரி விடுங்க, பரவாயில்ல. சரி இப்ப எதுக்கு தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு? இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். மாப்பிள்ள எனக்கு ஒரு யோசனை. பேசாம அந்த புண்ணாக்கு மூட்டி ஒரு 4 பேர் வச்சு, 4 பேர் பத்தாது மாப்பிள்ள, ஒரு 10 பேர் வச்சு கடத்தி கொண்டு போய் எங்கேயாவது ஒரு குடோன்ல அடைச்சு வச்சு ஒரு 5-6 நாள் பட்டி போட்டு நல்லா டின்னு கட்டணும்னு வச்சுக்கோ. அவ கொழுப்பெல்லாம் குறைஞ்சு நம்ம வழிக்கு தானா வந்துருவா. என்ன சொல்ற? யோ தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல உண்மையிலே நீ லூசா? உங்ககிட்ட போய் ஐடியா கேட்டேன் பாரு. மாப்பிள்ள நான் சொன்ன ஐடியாவில் பிழை இருக்குமெனில் நீயே ஒரு ஐடியா சொல்லு. மித்ரா நான் வேணா இன்னொரு முறை கார்த்திக் சார் கிட்ட பேசி பார்க்கட்டுமா? அது அந்த நாகலட்சுமி அம்மா இருக்கிற வரைக்கும் நடக்காது வினய். அதுவும் இல்லாம இப்பெல்லாம் கார்த்திக் சார் அவங்க என்ன சொன்னாலும் கேக்குறாரு. நீங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கல்ல நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் என்ன ஆச்சுன்னு. எனக்கும் புரியுது மித்ரா. நான் ஒன்று பண்றேன். நான் திரும்பவும் கார்த்திக் சார் கிட்ட பேசுறேன். இங்க பாரு, நீ எனக்கு ஒரு தடவை கூட சப்போர்ட் பண்ணிடாத. இந்த மேட்டரை என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். நீ எப்பயும் போல உன் வேலையை பாரு. அங்கே என்ன நடந்தாலுமே நீ பெருசாக ரியாக்ட் பண்ணிக்காம கண்டும் காணாமல் இருந்துக்கோ. மித்ரா நீ விக்ரமோட ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோ, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ம் சரி வினய். சரி உனக்கு லேட் ஆயிடுச்சு, உன்னை தேட போகிறாங்க. நீ கிளம்பு, நீ கிளம்பு மித்ரா. ம் சரியா? அப்போ நானும் கிளம்புறேன். மாப்பிள்ள எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. என்னையா பண்ணுறது? ம் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. நான் எவ்வளோ பேசி பார்த்தும் கார்த்திக் சார் ஒத்துக்கவே இல்லையா? அதை சொல்லல மாப்பிள்ள, வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையில் சொந்த காசு செலவு பண்ணி யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கி போட்டுட்டு வந்திருக்கியே. ஆனால் வேலை கிடைக்காம போச்சு. ஆமாம், இந்த யூனிஃபார்மை திரும்ப கொடுத்தா காசை திருப்பி கொடுத்துருவாங்களா? இல்லை மாப்பிள்ள, சரக்கடிக்க உதவுமேனுதான். சரி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வேலைக்கு வர ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? ஒன்றுமே சொல்லாம போகிறான். நமக்கும் ஐடியா தோணாது. மித்ரா எல்லாம் ரெடியாம்மா? இதோ ரெடிமா, இதோ வந்துட்டேன். போதும். மித்ரா தேனங்கம்மா, அவளை கூப்பிட்டியா? நான் அவளை கூப்பிட்டமா, பின்னாடியே வரேன்னா காணோம். நீங்க சாப்பிடுங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். மித்ரா இருங்க. வர வர அவ போக்கே சரியில்லைம்மா. எல்லாத்துக்கும் அலட்சியம், எதிர்த்து எதிர்த்து பேசிட்டே இருக்கா. நீங்க இருங்க. தேனே தேனே. வரேன். என்ன சொல்லுங்க. டைம்க்கு லஞ்ச் எடுத்துக்கணும்னு உனக்கு தெரியாதா? பாவம் மித்ரா,
ஒவ்வொரு தரையும் உன்னை வந்து கூப்பிட்டு சாப்பிட சொல்லுவாங்களா? உட்காரு. போனை கீழே வை முதல்ல. சாப்பிடு. எப்ப பார்த்தாலும் போன். தேனு, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க இப்போ? என்ன புரியல? என்ன புரியலனா? சாப்பிடும்போது கவனம் சாப்பாட்டுல தானே இருக்கணும். அதை விட்டு வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்க? இல்ல எனக்கு புரியல. இத பாரு தேனு, ஒழுங்கா தேவையில்லாத யோசனை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு சாப்பிடுற வழிய பாரு. ஏன் மாமா உங்களுக்கு இவ்ளோ ஈகோ? தேனு என்னாச்சு? அக்கா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அக்கா. ஏன் மாமா நாங்க எல்லாருமே நீங்க சொல்றத மட்டும் தான் கேட்கணுமா? இத பாரு தேனு, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எனக்கு நான் என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறேன். நீங்க தான் வர வர யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேச மாட்டேங்கிறீங்க.